Hello everyone. CCNA சீரீஸில் வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம். நெட்வொர்க் டிவைசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெட்வொர்க் டிவைசஸ் வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் பிசி கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நெட்வொர்க் டிவைசஸ் இப்போ ஒரு சுவிட்ச் இருக்குது அப்படின்னா இப்போ ரவுட்டர்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 லேன் போர்ட் இருக்கும், ஒரு வேன் போர்ட் அவைலபிள் இருக்கும். இதே வந்து சுவிட்சஸ் வந்து நம்ம அன்மேனேஜபிள் சுவிட்சஸ் வந்து மல்டிபிள் எண்ட் டிவைசஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ் இன்டர்மீடியட் கம்யூனிகேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாமே ஹார்ட்வேர் டிவைசஸ் தான். நெட்வொர்க் டிவைசஸ் ஆர் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் தட் கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட் to form a networks, enable seamless communication and data exchangeக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். They are essential for facilitating data transfer, security purpose and connectivity across home, office and enterprise environmentல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து ஒன் பிசி டு அனதர் பிசி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபருங்கிறது இட் எனேபிள் ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிள் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிவைசஸ். இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டிஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அன்ஆத்தரைடு ஆக்சஸ்லேருந்து நம்ம நெட்வொர்க்கை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? எதுவும் வந்து இது வைரஸு வார்ம்ஸ் இது மாதிரி த்ரெட்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுவோம். இதில் டிவைசஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ரவுட்டர், சுவிட்சஸ், மோடம், ஃபயர்வால், ஹப்பு, பிரிட்ஜஸ் இது மாதிரி. இப்போ ரவுட்டர்னு எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது லேயர் 3 டிவைஸ் நெட்வொர்க் லேயருக்கு அண்டரில் ஒர்க் ஆகும். மோர் தென் நெட்வொர்க் கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? A router forward data packets between different networks and determine the best path for data transmission. Each routerக்கும் ஒரு ரவுட்டிங் டேபிள் க்ரியேட் ஆகும். அந்த ரவுட்டிங் டேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெஸ்ட் பாத்தை ஃபைண்ட் பண்ணி ஈஸியாக வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். இதில் டேட்டா பேக்கெட்ஸ் ஃபார்வர்டிங். ஓகேங்களா? ரவுட்ஸ் டிராஃபிக் பிட்வீன் நெட்வொர்க்ஸ் யூஸிங் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி நம்ம ரவுட்டிங் யூஸ் பண்ணுவோம். பாத் ஆப்டிமைசேஷன் ஈஸியாக வந்து பெஸ்ட்டு பாத் எது இருக்கோ அதை ஃபைண்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ ஒய்ஃபை ரவுட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிபி லிங்க், நெட்கியர் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோம் ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது இன்டர்நெட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பில்டிங், டிஃப்ரெண்ட் கேபின்ஸ் இது மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்காக ரவுட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சுவிட்சஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா லேயர் 2 டிவைஸ் நெட்வொர்க் லேயருக்கு அண்டரில் ஒர்க் ஆகும். இது சேம் நெட்வொர்க்கு இதில் there are 2 மாடல்ஸ் அவைலபிள். L2 சுவிட்ச், L3 சுவிட்ச். L2 சுவிட்ச் எடுத்திருக்கிங்கன்னா டேட்டா லிங்க் லேயர், L3 சுவிட்ச் வந்து நெட்வொர்க் லேயரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். L2 சுவிட்ச் வந்து டஸ் நாட் சப்போர்ட் ஃபார் ரவுட்டிங் கான்செப்ட் வந்து சப்போர்ட் பண்ணாது. டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணாது, ஒன்லி சேம் நெட்வொர்க் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இதே L3 சுவிட்சஸ் எடுத்திருக்கிங்கன்னா சப்போர்ட் ஃபார் ரவுட்டிங், டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இதுக்கு என்டையர் சுவிட்சுக்கும் எடுத்திருக்கிங்கன்னா ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன், கொலிஷன் டொமைன். இப்போ 24 போர்ட் சுவிட்ச் எடுத்திருக்கிங்கன்னா 24 கொலிஷன் டொமைன் அக்கர் ஆகும். இப்போ கொலிஷனுங்கிறது இப்போ அட் அ டைம் 24 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 24 மெம்பர்ஸும் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா சுவிட்சை பொறுத்த வரைக்கும் ஈச் போர்ட் ஹேவ் ஏ கொலிஷனாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் தி போர்ட்டுக்கு தகுந்தாப்பில் டிராஃபிக் அக்கர் ஆகும். ப்ராட்காஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு அன்னோன் யாருன்னே தெரியாது, அந்த இடத்துல நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ப்ராட்காஸ்ட் டிராஃபிக். ஓகேங்களா? ஒன் டு ஆல் டிவைசஸ்க்கும் டேட்டா ஷேர் பண்ணுறது ப்ராட்காஸ்ட் டிராஃபிக். இது பேஸ்ட் ஆன் மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். அட் அ டைம் டேட்டா சென்ட் அண்ட் ரிசீவ் வந்து நடக்கும். ஓகேங்களா? இது எஃபிஷியன்ட் டேட்டா ஃபார்வர்டிங் யூசஸ் மேக் அட்ரஸஸ் டு சென்ட் டேட்டா ஒன்லி டு இன்டர்நெட் டிவைஸ். இப்போ நம்ம சுவிட்சை பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறோம், மல்டிபிள் எண்ட் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறோன்னா பிஃபோர் கம்யூனிகேஷன் வந்து எந்த ஒரு என்ட்ரிஸுமே இருக்காது. ஆஃப்டர் நம்ம கம்யூனிகேட் பண்ண பிறகு நீங்கள் சுவிட்சில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் வந்து வீவ் ஆகும், யார் நம்ம டிவைசஸ் கூட கனெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்கோவில் டீலிங் சுவிட்சை பேஸ் பண்ணி மோர் தென் கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ 48 போர்ட் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
அதில் 47 மெம்பர்ஸ் கனெக்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் யூசர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நெட்வொர்க் ஸ்கேலபிலிட்டி ஈஸி டு எக்ஸ்பேண்ட் நெட்வொர்க்ஸ் பை ஆடிங் மோர் போர்ட்ஸ் அண்ட் டிவைசஸ். ஓகேங்களா. எக்ஸ்டெண்ட் பண்ணியும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மோடம். மாடுலேட்டட் அண்ட் டிமாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. அன்லாக் சிக்னல் டு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டு அன்லாக் சிக்னல். ஓகே, பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கேபிள் லைன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, மோடம் வந்து இப்போ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுல எல்லாமே ரவுட்டர்ஸ், ஒயர்லெஸ் ரவுட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட்டு என்ன பர்பஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சிக்னல் கன்வர்ஷன். ஓகேங்களா. கன்வர்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்லேட் டிஜிட்டல் டேட்டா டு அன்லாக் அண்ட் பேக் ஃபார் ட்ரான்ஸ்மிஷன். ஐஎஸ்பி பேஸ் பண்ணி தான் இது கனெக்ட் பண்ண முடியும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பேஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் யுவர் ஹோம் நெட்வொர்க் டு யுவர் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ கேபிள் மோடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஐஎஸ்பி பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஐஎஸ்பி பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணும்போது இன்டர்நெட் அண்ட் கோஆக்சியல் கேபிளை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபயர்வால் எடுத்திருக்கிங்கன்னா லேயர் 4லேருந்து லேயர் 7 வரைக்கும் ஒர்க் ஆகும். லேயர் 4னால் டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன், அப்ளிகேஷன் லேயர் வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா. இதுவும் ஒன் ஆஃப் தி நெட்வொர்க் டிவைஸ் தான். இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக்கை வந்து மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்லி ஆத்தரைஸ் டிராஃபிக்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ரிமைனிங் எல்லாமே டினை பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. இதுக்கு இப்போ லேட்டஸ்ட் ஃபயர்வால் வந்து பார்த்தீங்கன்னா போலோ ஆல்டோ, ஃபார்ட்டிகேட், ஃபார்ட்டிநெட் அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஃபயர்வால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிஸ்கோ எல்லாமே. போலோ ஆல்டோவில் வந்து ஹையஸ்ட் லெவல் ஃபயர்வால் வந்து போலோ ஆல்டோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்ட்டிகேட்னு சொல்லிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்ஸையும் வந்து நம்ம மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்னென்ன ப்ராசஸ் இன்கமிங் வருது, அவுட் கோயிங் போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அன்னெசரியாக வந்து யாராவது யூஸ் பண்ணுறாங்க வெப்சைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பிளாக் பண்ணிவிட்டு ப்ரிவெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹப்பு வந்து லேயர் 1 டிவைஸ். லேயர் 1ங்கிறது ஃபிசிக்கல் லேயருக்கு அண்டரில் ஒர்க் ஆகும். இதை ப்ராட்காஸ்ட் டிராஃபிக்கை பேஸ் பண்ணி தான் டேட்டா வந்து ஆல் டிவைசஸ்க்கும் டேட்டா ஷேர் ஆகும். இது நான் இன்டெலிஜென்ட் டிவைஸ். நான் இன்டெலிஜென்ட் மீன்ஸ் கான்ஃபிகரேஷன் கேனாட் பி மேடு. யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஐபி அட்ரஸ் இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ண முடியாது. ஒன்லி கனெக்ஷனுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இதே ஹப்பு சுவிட்சு, ரவுட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் டிவைஸ். கான்ஃபிகரேஷன் கேன் பி மேடு. வி கேன் அசைன் யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ஹாஃப் டிப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் தான் சப்போர்ட் பண்ணோம் சுவிட்ச். இது ஹப்புங்கிறது அட் அ டைம் டேட்டா சென்ட் ஆகும், இல்லைனா ரிசீவ் ஆகும். மேக்ஸிமம் வந்து 10 Mbps ஸ்பீடில் வந்து சப்போர்ட் ஆகும். இது மேக்ஸிமம் 8 போர்ட் ஹப்பு, 8 போர்ட் வந்து மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இது ஹப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் வாட் இஸ் வாட். இப்போ பிரிட்ஜு வந்து சுவிட்சை இது லேயர் 2 டிவைஸ் தான். சுவிட்சை கம்பேர் பண்ணும்போது பிரிட்ஜில் லெஸ் தென் போர்ட் நம்பர்ஸ் இருக்கும். இது சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுவும் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட்டு, ரிங்கு, ஸ்டாரு, மிஸ்ஸு இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே. சுவிட்சை கம்பேர் பண்ணும்போது பிரிட்ஜில் வந்து லெஸ் தென் போர்ட் நம்பர்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ ஆக்சஸ் பாயிண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஒய்ஃபையோட ரேஞ்சு ஒயர்டை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒய்ஃபை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஆக்சஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். இதுவும் லேயர் 2 டிவைஸ் தான். டேட்டா லிங்க் லேயருக்கு அண்டரில் ஒர்க் ஆகும். இப்போ நான் க்ளோஸ்டு அப்ஸ்டக்கல்ஸில் வந்து நான் என்னோடய ஒய்ஃபை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரீக்வன்சி லென்த் வந்து கம்மியாக கிடைக்கும். இதே ஓப்பன் டோரில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து ஹையாக இருக்கும். அதே வந்து நான் நியர்பை வந்து ஒரு ஏபி வச்சு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரவுட்டர் இருக்க இடத்துல என்ன ஸ்பீடு எனக்கு சிக்னல் ஸ்பீடு கெட் ஆகுதோ
அதே ஸ்பீடு வந்து இன்சைடு வந்து எனக்கு கெட் ஆகும். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் வந்து ஒய்ஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுங்கிறது யூஸ் பண்ணுறோம். சென்ட்ரலைஸ்டாக கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.